வணக்கம். சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து நீங்க கொடுத்த ஒரு பக்கத்தை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அது ஒட்டப்பக்கம்தான், ஆனா ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தையே அதுக்குள்ள அடக்கி வச்ச மாதிரி இருக்கு. இது நல்வழிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த நல்வழினா என்ன, நாம பாதுகாப்புன்னு நினைக்கிற மத்த எல்லா விஷயங்களையும் விட இது எப்படி உயர்ந்ததுன்னு இந்த ஆதாரம் சொல்லுதுன்னா ஆழமா புரிஞ்சிக்கிறது தான். இந்த தியானம் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்குது. நான் நல்வழியில் நடந்தால் இறைவா உன்னையன்றி வேறு எங்கே போக முடியும்? இது ஒரு கேள்வியா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்கு இல்லையா? இதை வச்சுதான் நம்ம உரையாடல ஆரம்பிக்க போறோம். ஆமா, அந்த முதல் வரியே ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் சரியான பாதையில நடந்தா நான் சேர வேண்டிய இடத்துக்கு சரியா சேர்ந்துடுவேங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அது கொடுக்குது. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இலக்க பத்தி கவலைப்படாம பாதைய சரியா தேர்ந்தெடுத்தா போதுங்கிற ஒரு செய்தியை இது சொல்லுது. சரி, இந்த நல்வழிங்கிற வார்த்தையை கேட்டதும் எனக்கு முதல்ல தோணுது இது ஏதோ மதம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒழுக்க நெறின்னு தோணுது தானே? ஆமா ஆமா, அத பத்தி மட்டும்தான் பேசுதா? இல்ல இதை நாம இன்னும் பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணுமா? நல்வழினா நடைமுறையில என்ன அர்த்தம்? ரொம்ப நல்ல கேள்வி. நல்வழிங்கிறது வெறும் தார்மீக கோட்பாடு மட்டும் கிடையாது. அது ஒரு செயல். உதாரணமா, ஒரு கடுமையான சூழல்ல கூட உண்மைய பேசுறது, பெரிய லாபம் கிடைக்கும்னு தெரிஞ்சும் ஒரு தவறான விஷயத்த செய்ய மறுக்கிறது, இல்ல ஒரு சின்ன பிரதிபலன் கூட எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு உதவுறது, இதெல்லாமே அந்த நல்வழியோட நடைமுறை வடிவங்கள் தான். சுருக்கமா சொன்னா, வெளிப்புற அழுத்தங்களுக்கு வளைஞ்சு கொடுக்காம நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருக்கிறது தான் நல்வழி. ஓகே, இப்போ தெளிவா புரியுது. இது வெறும் தத்துவம் இல்ல, நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற முடிவுகள் சம்பந்தப்பட்டது. சரி, இந்த ஆதாரம் என்ன பண்ணுதுன்னா, இந்த நல்வழிய நம்ம பெரிய பலம்னு நினைக்கிற 4 விஷயங்களோட ஒப்பிடுது. ஒவ்வொன்னா பாப்போமா? பார்க்கலாம். முதல்ல, அரசனின் ஆதரவுக்கு நிகரானது அல்லன்னு சொல்லுது. பழங்காலத்துல அரசனோட ஆதரவுங்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆமா, ஆனா அது எவ்வளவு நிலையற்றதுன்னு வரலாறு நமக்கு சொல்லியிருக்கு. அரசனோட மனநிலை மாறலாம், சரி, அரசியல் சூழல் மாறலாம், இல்ல அவருக்கு நம்ம மேல இருந்த தேவை தீர்ந்து போகலாம். இன்னைக்கு ஆதரவு கொடுக்கிற அரசன் நாளைக்கே நமக்கு எதிரா திரும்ப வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரு தனி நபரோட அதிகாரத்தை நம்பி நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்க கூடாதுங்கிறது தான். அப்போ இதோட நவீன கால பொருத்தம் என்ன? இப்போ அரசர்கள் இல்ல, அப்போ இந்த ஒப்பீட்டை நாம எப்படி பார்க்கணும்? நம்மோட பாஸ் இல்ல ஒரு பெரிய அரசியல் தலைவரோட செல்வாக்கு? ஆமா, இல்ல நாம வேலை பார்க்கிற ஒரு பெரிய நிறுவனத்தோட பலம். கரெக்ட். இதையெல்லாம் அந்த அரசனின் ஆதரவுக்கு பதிலா வச்சு பார்க்கலாமா? நிச்சயமா, மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு சக்தி வாய்ந்த சிஇஓவோட நல்ல புத்தகத்துல இருக்கிறது, ஒரு அரசியல் தொடர்பு, இல்ல ஒரு பெரிய பிராண்ட் நம்ம பின்னாடி நிக்கிறது, இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற அரசனின் ஆதரவு தான். ஆனா இது எல்லாமே தற்காலிகமானது. ஒரு கம்பெனி திவாலாகலாம், சிஇஓ மாறலாம், அரசியல் செல்வாக்கு காணாம போகலாம். உங்க திறமைய விட அந்த வெளி ஆதரவை நீங்க அதிகமா நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆமா, அந்த ஆதரவு விலகும்போது நீங்க ரொம்ப பலவீனமா உணர்வீங்க. நல்வழி அப்படி இல்ல. அது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது. அது உங்க குணம், உங்க நேர்மை, அதை யாராலும் பறிக்க முடியாது. புரியுது. அதிகாரம் நிலையற்றது. ஆனா நம்மள பலர் அதிகாரத்தை விட பணத்தை தான் உண்மையான பலம்னு நம்புறோம். பணம் பாதாளம் வரை பாயும்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? இந்த தியானம் அடுத்து செல்வத்தோட ஆதிக்கத்தை தான் கேள்விக்குள்ளாக்குது. ஆமா, செல்வத்தின் ஆதிக்கத்திற்கு ஈடானது அல்லன்னு சொல்லுது. பணம் ஒரு முக்கியமான கருவி, சந்தேகமே இல்ல. ஆனா அது ஒரு பாதுகாப்பு கவசமா நினைக்கிறது தான் பிரச்சனை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, ஒருத்தர் நேர்மையா தொழில் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாதிக்கிறார். இன்னொருத்தர் குறுக்கு வழியில போய் அவரை விட பல மடங்கு சம்பாதிக்கிறார். சரி, சமூகத்துல 2வது நபருக்கு மரியாதை அதிகமா இருக்கலாம். ஆனா ஒரு பொருளாதார வீழ்ச்சி வருதுன்னு வச்சுப்போம். 2 பேருமே பணத்தை இழக்கிறாங்க. அப்போ பணத்தை மட்டுமே நம்பி இருந்த 2வது நபர் மனதளவுல உடைஞ்சு போயிடுவார். ஆனா முதலாமவர் தன்னோட நேர்மையும் உழைப்பும் தன்னோட குணம்னு நம்பினதால அந்த இழப்பிலிருந்து மீண்டு வர அவருக்கு ஒரு உள் சக்தி இருக்கும். ஏன்னா அவரோட அடையாளம் பணம் இல்ல, அவரோட நல்வழி. இது ஒரு நல்ல பார்வை. அதாவது செல்வம்ங்கிறது நம்ம கிட்ட வர்றது போறது, ஆனா நம்ம குணம் நம்ம கூடவே இருக்கிறது. அதுதான் முக்கியம். சரி, அடுத்த ஒப்பீடு கொஞ்சம் வித்தியாசமானது. ஆயுதத்தின் வலிமைக்கு ஒப்பானதல்லன்னு சொல்லுது. உடல் ரீதியான பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை எப்படி குறைச்சு மதிப்பிட முடியும்?
இது ஒரு ஆழமான உளவியல் பார்வை. ஆயுதங்கள் ஒருவேளை எதிரிகிட்ட இருந்து நம்ம உடம்ப காப்பாத்தலாம். ஆனா அது மன அமைதிய கொடுக்குமா? கொடுக்காது. கொடுக்காது. உண்மையில ஆயுதங்களை நம்பி வாழ்ற ஒருத்தனுக்கு பயம் இன்னும் அதிகமாகும். என்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை விட வலிமையான ஆயுதம் யாருக்கிட்டயாவது இருக்குமோங்கிற பயம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நவீன காலத்துல ஏதாவது உதாரணம் இருக்கா? நம்மகிட்ட இப்போ கத்தி, துப்பாக்கினா அந்த மாதிரி ஆயுதங்கள் இல்ல. நவீன கால ஆயுதங்கள் வேற மாதிரி இருக்கு. அதாவது சட்ட ரீதியான அச்சுறுத்தல்கள். ஓஹோ. சமூக ஊடகங்களை ஒருத்தரோட பேரை கெடுக்கிறது, கேரக்டர் அசாசினேஷன்னு சொல்றாங்களே அது. தகவல்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது. இது எல்லாமே நவீன ஆயுதங்கள் தான். இந்த வழிகளை நம்புறவங்க எப்பவுமே ஒரு விதமான பதட்டத்திலேயே இருக்காங்க. ஏன்னா அவங்க உருவாக்குறது பாதுகாப்பு இல்ல, பகை. ஆனா நல்வழிங்கிற அகக்கவசம் அப்படி இல்ல. நீங்க நேர்மையா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான உள்ளமைதி கிடைக்கும். அதுதான் உண்மையான பலம். வெளியுலகத்திலிருந்து வர்ற தாக்குதல்களை எதிர்கொள்ள அது ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன 3 விஷயங்களை நல்லா ஏத்துக்க முடியுது. அரசன், செல்வம், ஆயுதம், இதெல்லாம் நமக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள், நிலையற்றவை. ஆனா இந்த தியானம் கடைசியா சொல்ற விஷயம்தான் எனக்கு கொஞ்சம் உறுத்துது. நண்பனின் நட்புக்கு சமமானது அல்ல அப்படின்னு சொல்லுது. நட்புங்கிறது ஒரு ஆழமான மனித உணர்வு, நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம் இல்லையா? அது எப்படி இந்த மத்த விஷயங்களோட ஒரே தட்டுல வைக்க முடியும்? இது கொஞ்சம் கடுமையான விமர்சனமா தெரியலையா? இது ஒரு அற்புதமான கேள்வி. நீங்க கேட்டது ரொம்ப சரி. இதுதான் இந்த தியானத்தோட மிக சவாலான பகுதி. முதல் பார்வையில இது நட்பை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி தான் தோணும். ஆனா அதோட உள்ளர்த்தம் வேற. இந்த தியானம் நட்பை ஒதுக்க சொல்லல. அப்புறம் நட்பு ஒரு அழகான அவசியமான விஷயம். ஆனா உங்க மன அமைதி, உங்க பாதுகாப்பு உணர்வு, உங்க சந்தோஷம் எல்லாமே இன்னொருத்தருடைய இருப்பையும் அவரோட செயலையும் சார்ந்து இருக்கும்போது அங்கதான் பிரச்சனை. அப்போ நாம நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை இழந்துடுறோம். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது நம்ம நண்பர்கள் நமக்கு பெரிய ஆதரவா இருப்பாங்க. ஆனா மனித உறவுகள் சிக்கலானவை. கருத்து வேறுபாடுகள் வரலாம், சூழ்நிலைகளால பிரிய நேரிடலாம் இல்லையா? ஆமா. அப்படி ஒரு பிரிவு ஏற்படும்போது நம்மோட மொத்த உலகமும் இடிஞ்சு போன மாதிரி நாம உணர்ந்தா அதுக்கு காரணம் நாம நம்மோட அஸ்திவாரத்தை நம்ம மேல கட்டாம அந்த நண்பர் மேல கட்டினதுதான். இந்த தியானம் சொல்றது என்னன்னா, நட்பை மதியுங்க, ஆனா உங்களுடைய முழு மாணிக்கியத்துக்கும் உங்களுடைய பாதுகாப்பு உணர்வுக்கும் அதை மட்டுமே ஆதாரமாக்காதீங்க. ஓ. உங்களுக்கான ஆதாரம் உங்களுடைய நல்வழியா, உங்களுடைய நேர்மையா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நண்பர்கள் வரும்போதும் போகும்போதும் நீங்க நிலையா நிப்பீங்க. உங்களுடைய மகிழ்ச்சி மற்றவர்களை சார்ந்திருக்காது. இப்ப புரியுது. இது நட்பை நிராகரிக்கிற பார்வை இல்ல, சார்பு நிலைய, டிபெண்டன்சிய கேள்வி கேட்கிற பார்வை. நம்மோட உணர்ச்சி ரீதியான பலம் நமக்குள்ள இருந்து வரணும்னு சொல்லுது. மிக தெளிவான விளக்கம். இந்த 4 ஒப்பீடுகளுக்கு பிறகு நல்வழி ஒன்றே மனிதனுக்கு யாண்டும் பெருந்துணையாகிறதுன்னு அந்த பகுதி முடியுது. அதாவது எல்லா காலத்திலயும் அதுதான் பெரிய துணைன்னு சொல்லுது. ஆமா, ஏன்னா அந்த 4மே அதிகாரம், பணம், பலம், வெளிநட்பு, இது எல்லாமே நமக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள். அதை நாம கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நல்வழி நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. அது நம்மோட தேர்வு. அதனாலதான் அது உண்மையான நிலையான துணையா இருக்கு. இந்த கருத்துக்கு இன்னும் வலு சேர்க்க இந்த தியானம் ஒரு திருக்குறளையும் மேற்கோள் காட்டுது. இது வெறும் சுவாமி சித்பவானந்தரோட தனிப்பட்ட கருத்தில்ல, இது ஒரு தொன்மையான ஞானத்தோட தொடர்ச்சின்னு காட்டுறதுக்கு இது உதவுது. அந்த குறள், நல்லாற்றான் நாடி அருளால்க பல்லாற்றான் தேரினும் அத்தே துணை. ஆமா, இந்த குறள் இந்த முழு தியானத்தோட சாரத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கு. இத நாம பிரிச்சு பார்க்கலாம். முதல் பகுதி நல்லாற்றான் நாடி அருளால்க. இதுல 2 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு, நாடி மற்றும் அருளால்க. நல்லாற்றான் நாடினா நல்ல வழிய நாம சும்மா பின்பற்றினா மட்டும் போதாது. அத தேடி ஆராய்ந்து விரும்பி தேர்ந்தெடுக்கணும். இது ஒரு செயலற்ற நிலை இல்ல, ஒரு முனைப்பான தேடல். அப்ப அந்த அருளாள்கிற வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவம்? நல்ல வழியில போனா மட்டும் போதாதா? அதுல கருணையும் இருக்கணுமா? மிக மிக முக்கியமான புள்ளி. கருணை இல்லாத ஒரு நல்ல வழி ரொம்ப இறுக்கமான கடுமையான ஒன்னா மாறிடும். ஆமா. நான் சாவாழ்படிதான் நடப்பேன்னு சொல்லிட்டு மத்தவங்களோட உணர்வுகளை மதிக்காம இருக்கிறது உண்மையான நல்வழி கிடையாது. ஒரு பாதையில இரக்கமும் கருணையும் சேரும்போதுதான் அது முழுமையான நல்வழியா மாறுது. திருவள்ளுவர் இங்கே பாதையையும் அந்த பாதையில பயணம் செய்யும்போது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய குணத்தையும் சேர்த்து சொல்றாரு. வாவ், இது ஒரு புதிய கோணம்.
சரி, அந்த 2வது வரி, பல்லாற்றான் தேரினும் அதே துணை, இதுதான் உச்சம்னு நினைக்கிறேன். சந்தேகமே இல்ல. பல்லாற்றான் தேரினும் இதுக்கு அர்த்தம், நீ பல வழிகள, பலவிதமான ஆதாரங்கள, பல தத்துவங்கள ஆராய்ந்து பார்த்தாலும் ம் கடைசியில உனக்கு உண்மையான நிலையான துணையா இருக்கிறது எதுன்னு பார்த்தா அது அந்த நல்ல வழியும் கருணையும் மட்டும்தான். திருவள்ளுவர் இங்க ஒரு விஞ்ஞானி மாதிரி பேசுறாரு. நீயே போய் ஆராய்ச்சி செஞ்சு பாரு, எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாரு, கடைசியில நீ இதே முடிவுக்கு தான் வருவேன்னு ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கு. அப்போ இந்த திருக்குறள் சுவாமியோட கருத்துக்கு ஒரு சாட்சியாகவும் ஒரு ஆணித்தரமான ஆதாரமாவும் இருக்கு. இது ஒரு தனிநபரோட ஆன்மீக அனுபவம்ங்கிற நிலையிலிருந்து ஒரு உலக பொதுமறையால் அங்கீகரிக்கப்பட்ட உண்மையா மாறுது. நிச்சயமா வெளி உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஆதரவையும் விட நமக்கு உள்ளே இருக்கிற இந்த ஒழுக்கமும் கருணையும் தான் உண்மையான துணை. இது ஒரு தற்காப்பு கவசம் மாதிரி, நாம எங்க போனாலும் நம்ம கூடவே வரும். உண்மையை சொல்லணும்னா, இது எல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் மனசுக்கு தைரியம் வந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கலக்கமா இருக்கு. நாம பாதுகாப்புன்னு நம்புற எல்லாத்தையும் இது கேள்விக்குள்ளாகுது. இது நம்மோட அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கறது? இத உலகத்திலிருந்து விலகி ஒரு துறவி மாதிரி வாழ சொல்லுதா இது? இல்லவே இல்ல. இது உலகத்தை விட்டு ஓட சொல்லல, உலகத்துல எப்படி உறுதியா நிக்கணும்னு சொல்லி கொடுக்குது. இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். யாராவது என்ன காப்பாத்துவாங்களா, எது எனக்கு ஆதரவா இருக்கும்னு வெளியே தேடுறத நிறுத்திட்டு, நான் நடக்கிற இந்த நல்வழியே என்ன காக்கும்னு நம்ப ஆரம்பிக்கிறது. ஓ, உங்களுடைய பாதுகாப்பு உங்க கையில, உங்க குணநலன்கள்ல இருக்குங்கிறத உணர்றது ஒரு பெரிய விடுதலை உணர்வை கொடுக்கும். அதாவது ஆதரவை வெளியே தேடுறதுக்கு பதிலா நம்ம செயல்கள் மூலமா நாமளே அந்த ஆதரவா மாறணும்னு சொல்றீங்க. ஆமா, நாம நடக்கிற பாதையே நமக்கு துணையாகும். இது கேட்கவே புதுசா இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. பாதையே துணை, இதுதான் மையக்கருத்து. நீங்க தனியா பயணம் செய்யல, நீங்க தேர்ந்தெடுத்த நேர்மை, கருணை, கடமை உணர்ச்சி போன்ற நற்குணங்களே உங்க கூட ஒரு படையா வருது, உங்களை காக்குது. வெளி உலக ஆதரவை இழந்தா நாம உடைஞ்சு போயிடுவோம். ஆனா இந்த அகபலத்தை, அதாவது நல்வழிய நாம உறுதியா பிடிச்சுக்கிட்டா எந்த சூழ்நிலையிலும் நம்மால நிமிர்ந்து நிக்க முடியும். அதுதான் உண்மையான பலம். ரொம்ப ஆழமான உரையாடல். இன்னைக்கு சுவாமி சித்பவானந்தரின் நல்வழி குறித்த பார்வையை நாம விரிவாட பார்த்தோம். அது எப்படி அதிகாரம், செல்வம், ஆயுதம், ஏன் நட்புங்கிற உலகியல் ஆதரவுகளை விட உயர்ந்ததுன்னோ, ஒரு திருக்குறள் எப்படி இந்த கருத்துக்கு காலத்தால் அழியாத ஒரு வலுவச் சேர்க்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, சுருக்கமா சொன்னா நல்வழிங்கிறது ஒரு இலக்க அடையறதுக்கான பாதை மட்டும் இல்ல, அந்த பயணத்துக்கான முழுமையான ஆதரவு அமைப்பே அந்த பாதை தான். அருமை. இறுதியா நீங்க சிந்திப்பதற்காக ஒரு சிந்தனை. இத தியானப் பகுதி நல்வழி எதையெல்லாம் விட உயர்ந்ததுன்னு சொல்லிச்சு. திருக்குறளும் நல்ல வழிய நாடி கருணையோடு இருக்க சொல்லுது. நம்ம உரையாடல்லையும் நல்வழிங்கிறது நேர்மை, கடமை உணர்ச்சின்னு சில உதாரணங்களை பார்த்தோம். ஆனா எதுவுமே ஒரு முழுமையான பட்டியலை கொடுக்கல. அத ஒவ்வொருத்தரோட சிந்தனைக்கும் விட்டுட்ட மாதிரி இருக்கு. அதனால உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த உரையாடலோட அடிப்படையில உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரே ஒரு விஷயத்த உங்க நல்வழியோட அஸ்திவாரமா தேர்ந்தெடுக்கணும்னா அது என்னவா இருக்கும்? அது அசைக்க முடியாத நேர்மையா, எல்லையற்ற கருணையா, இல்ல உங்க கடமையை சரியா செய்யறதா? உங்களோட நல்வழியின் மையப்புள்ளி எதுவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.